இல்லைங்க, அது வந்து ஷெல்ஃபில் துணியெல்லாம் களைஞ்சிருந்தது. அப்புறம் மஞ்சள் போட்டு விடவா? இத கட்டுறதுக்கு துணி எடுத்துட்டு வரேங்க. நன்றிங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு சமைச்சு வைக்கிறேன். கை இப்படி இருக்கும்போது உங்களால சமைக்க முடியாது. இல்லைங்க, உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நானே சமைச்சுக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நானே சமைக்கிறேன். சித்தப்பா, இன்னைக்கு எங்க அண்ணனுக்கு பரீட்சை இருக்கு. சொல்ல போனா அவர் ரொம்ப உழைச்சிருக்காரு. நீங்களும் அவருக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க, சரியா தேவதூத சித்தப்பா? ஒருவேளை அவர் எதையாவது மறந்துட்டாருன்னா அப்ப உங்க மந்திரத்தை வச்சு அவருக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. அப்புறம் அவரோட ஃபேனையும் நல்லா ஓட வைங்க. அப்புறம் அவருக்கு பரீட்சைக்கு நடுவுல தூக்கம் வரவே கூடாது. எல்லாம் நல்லபடியா பண்ணுங்க, சரியா தேவதூத சித்தப்பா? அண்ணா, இப்ப எல்லாம் சரியா போய்டும். நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வாண்ணா. சரி, இப்ப நீயும் கிளாஸ்க்கு போ. இந்தா. டே பாண்டி, உனக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஞாபகம் இருக்குல்ல? இருக்கு. கேள்வியெல்லாம் சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவேன். ஆனா பதில் தான் ஞாபகம் வராது. கணக்கு பரீட்சை சொன்னாலே எனக்கு மயக்கமா வருது. உனக்கு மட்டுமா? எங்களுக்கும் அப்படிதான். கணக்குல எல்லாரும் வீக்கு தான். இப்போ அந்த கடவுள் தான் நம்மள பரீட்சையில காப்பாத்தணும், இல்லனா நிறைய திட்டு விழும். ஒரு முறை சொன்னா உனக்கு புரியாதா? நீ மத்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. நீயும் ஃபெயில் ஆகி மற்றவங்களையும் ஃபெயில் ஆக வச்சிடுவ. உனக்கு தெரியல, இந்த முறை நீ ஃபெயில் ஆகிட்டா இதோட நீ 4வது வருஷம் ஃபெயில் ஆகுறது. நீ படிக்க வந்திருக்கியா இல்லை ஃபெயில் ஆகி ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கியா? ரன்வீர், எங்க திரும்பி போற? பரீட்சை ஆரம்பிக்க போது போய் கிளாஸ்ல உட்காரு. போ.